நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, அதாவது முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் 2455 ரெக்ரூட்மெண்ட் வேக்கன்சிக்கு ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிள் இ, அதே போல் டிப்ளமோ சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிள் இ, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சானிட்டரி ஒர்க்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோர்ஸ் முடித்தவங்க வித் கெமிஸ்ட்ரி மைக்ரோபயாலஜி படித்தவங்க தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதாவது ரெடி பண்ணிக்கிருக்கோம்னு சொன்னோம். இப்போ வந்து ட்ரிபிள் இக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து ரெடி ஆகிருக்குங்க, சரிங்களா? ஸோ அதில் என்ன நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம், எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து அடுத்ததாப்பில் சிவிலுக்கும் மெக்கானிக்கலுமே ஒரு சில தினங்கள், அது 2-3 நாட்களில் வந்துடும். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து ட்ரிபிளிக்கு என்னென்ன கொடுக்குறோம், எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கொள்ளலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா 2 பேப்பராக வச்சுருக்காங்க. ஒன்று காலையில் நடக்கும், இன்னொன்று மதியம் நடக்கும். பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. பேப்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பர், சரிங்களா? நீங்கள் வந்து ட்ரிபிள் இ படிச்சிங்கன்னா ட்ரிபிள் இ சப்ஜெக்ட் பேப்பராக இருக்கும். இதுக்கு வந்து 300 மதிப்பெண் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 300 மதிப்பெண்ணா 200 கொஸ்டின் கேட்பாங்க, அதை 300க்கு கன்வெர்ட் பண்ணிக்காங்க. அது பேப்பர் 1. இது வந்து காலையில் மட்டும் நடைபெறும், சரிங்களா? அப்புறம் பேப்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், சரிங்களா? கட்டாய தமிழ் தகுதி தேர்வு. ஸோ இந்த தேர்வு வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வில் வந்து 100 கொஸ்டின் கேட்பாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து 40%, அது 150க்கு 40% மார்க் எடுத்தினாலே போதுமானதான், சரிங்களா? இந்த மார்க்கை வச்சு அவங்க வந்து உங்கள் ரேங்க் லிஸ்ட்டு போட போகிறது கிடையாது, சரிங்களா? தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து அந்த 40% ரீச் ஆனாலே போதும் தான், ரொம்பலாம் இதுக்கு மெனக்கிட தேவையில்லை. அடுத்ததாக வந்து பேப்பர் 2 பார்ட் 3 ஜெனரல் ஸ்டடீஸு. இதுக்கு வந்து 150 மார்க்ஸ், அது 100 கொஸ்டின் கேட்பாங்க, 150க்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கு 60 மார்க். அப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேப்பர் 1 300, அப்புறம் பார்ட் 3 ஜெனரல் ஸ்டடீஸு 150, அப்படின்னா 450 வந்தது. ப்ளஸ் வந்து 60 மார்க் வந்து ஆட் பண்ணோம்னா டோட்டலாக ரேங்கிங்க்கு 510 மார்க் வந்து எடுத்துக்குவாங்க, சரிங்களா? டோட்டலாக ரேங்கிங்க்கு 510. நீங்கள் தமிழ் வந்து அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க, அதை வந்து இக்னோர் பண்ணிடுங்க. ஜஸ்ட்டு நீங்கள் பாஸ் பண்ணால் போதுமானதான். அது 40% மார்க் மேலே 150க்கு எடுத்தீங்கன்னா போதுமானதான், சரி, ஓகே. ஸோ இதுதான் அவங்க எக்ஸாம் பேட்டர்னாக கொடுத்துருக்காங்க, ஓகே. ஸோ நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல் என்ன ப்ரொவைட் பண்ணோம் அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட இப்போ சொல்கிறேன். இப்போ ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ சப்ஜெக்ட் பேப்பர், அது பேப்பர் 1க்கான ஸ்டடி மெட்டீரியல், அது ட்ரிபிள் இ சப்ஜெக்ட் பேப்பர். அப்புறம் பேப்பர் 2 ஜெனரல் ஸ்டடீஸும் தமிழ், இதுவுமே நம்ம ஸ்டடி மெட்டீரியல் வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்படுது அப்படின்னா இந்த நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் 6382367314க்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி வச்சுருங்க. அது ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன், நீங்கள் சாம்பிள்ஸ் கூட அனுப்புகிறேன், பார்த்துட்டு கூட வாங்கலாம். இப்போ வந்து நம்ம என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நம்ம வந்து இந்த ஸ்டடி மெட்டீரியல் கூட ப்ரொவைட் பண்ணோன்னா 4 வந்து ட்ரிபிள் இ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஏன்னாங்க மாநகராட்சி இப்போ தான் வைக்கிறாங்க, நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எங்கேருந்து எடுத்தீங்கன்னு கேட்பீங்க, சரிங்களா? ஸோ இது வந்து ஏற்கனவே டிஎன்பிசியில் கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸில் வச்ச அடிப்படையில் வந்து நம்ம 4 ட்ரிபிள் இக்கான பேப்பர். ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 400 கொஸ்டின்ஸ்க்கு மேலே வந்துடும். ஸோ இதுவுமே நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஏன்னா நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க, ஸோ கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னே நாலேஜெலாம் போகக்கூடாது. அதனால் வந்து டிஎன்பிசியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொஃபஸர் இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டி சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க, சரிங்களா? நமக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி தான் பண்ண போகிறாங்க, இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அது ரிலவெண்ட்டாக இருக்கும் அப்படிங்காக ட்ரிபிள் இ 4 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதே போல் 5 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. ஸோ நீங்கள் டிஎன்பிசி குரூப் 4 படிக்கிற மாதிரி தேவையில்லை. ஸோ இதுக்குன்னு தனியாக எலிஜிபிலிட்டிக்குன்னு நிறைய இலக்கணம் பேஸ் பண்ணி வந்து ஓரெழுத்து ஒழுமொழி, வலுவுச்சொல், வேற்றுமை உருவு, இந்த மாதிரி வந்து இந்த அதாவது இந்த தொடர் வந்து எந்த வகையான தொடர், வினா வாக்கியமா அறிவினா, இந்த மாதிரி வந்து தான் நிறைய கட்டாய தகுதி தேர்வில் கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 ப்ரீவியஸ் இயர் செட்டு கொடுத்துருக்கோம். அதே போல் பொது அறிவு இப்போ ரீசெண்டாக எப்படி கேட்பாங்கன்றதுக்காக அதுவுமே 5 ப்ரீவியஸ் செட்டு சேர்ந்து வந்துடுங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் செட்டும் கொடுத்துட்றோம். ஸோ இது ரிலேட்டடாக, ஸோ ஏதோ தானெல்லாம் கிடையாது, இது ரிலேட்டடாக கொடுக்குறோம். அப்புறம் வந்து சப்ஜெக்ட் பேப்பருக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா யூனிட் 1லேருந்து 10 வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 4000க்கு மேற்பட்ட எம்சிக்யூஆர் எடுத்திருக்கோம், சரிங்களா? உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பருக்கு 4000க்கு மேலே எம்சிக்யூஆர் இருக்கும். எல்லா யூனிட்டுமே கவர் பண்ணிக்கும், மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணியிருக்கோம், சரிங்களா? சிலபஸ் பேஸ்டாக மேக்ஸிமம் வந்து அனைத்து, அது யூனிட் 1லேருந்து 10 வரைக்கும் அனைத்து யூனிட்டுக்குமே வந்து சிலபஸை
கவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோங்க. சரிங்களா? இப்போ வந்து நான் அந்த ஸ்டடி மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு ஜஸ்ட்டு உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு ஸ்டடி மெட்டீரியலில் நம்ம வந்து சாஃப்ட் காப்பி அது பிடிஎஃப் தான் அங்கே ப்ரொவைட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது ட்ரிபிளியில் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது மட்டும் தனியாக ஒரு 2500 எம்சிக்யூவாக ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா? ட்ரிபிளியில் வந்து ஒரு 2500 எம்சிக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்லாம் கவர் ஆகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் அந்த டாப்பிக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இம்பார்ட்டன்ட் டாப்பிக்லாம் தனியாக ஒரு 2500 எம்சிக்யூவாக வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து எம்சிக்யூவை வந்து 2500 எம்சிக்யூ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வந்து ஒரு 300-400 எம்சிக்யூ கவர் ஆகிற மாதிரி எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸு, எலக்ட்ரானிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸு, மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அப்புறம் கண்ட்ரோல் சிஸ்டம், எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ், பவர் சிஸ்டம், அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், பவர் எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அதாவது டிஜிட்டல் ப்ராசஸிங் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் அண்டு ஸ்டோரேஜ் டிவைசஸ். ஸோ இதுக்கெலாம் வந்து அது சிலபஸ் வைஸாக வந்து நம்ம வந்து எம்சிக்யூவாக ரெடி பண்ணியிருக்கோம். ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம கண்ட்ரோல் சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி காப்பேன் யூனிட் 4. ஸோ இந்த மாதிரி எம்சிக்யூ டைப்பில் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோங்க. சரிங்களா? ஸோ எம்சிக்யூ டைப்பில் வந்து நம்ம எல்லா ஸ்டடி மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து சப்ஜெக்ட் பேப்பரும் ஃபுல்லாக உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ எனக்கு வந்து எல்லாம் படித்து முடிச்சிட்டேன், இன்னமும் எனக்கு மெட்டீரியல் எடுத்து கொடுங்கன்னா கூட நம்ம எடுத்து கொடுப்போம். ஸோ நம்ம உங்களோட கைடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அண்டில் வந்து நம்ம எக்ஸாம் முடிகிற வரைக்கும் கிடையாது, நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரைக்குமே எந்த ஒரு புது தகவலாக இருந்தாலும் சரி, நீங்கள் இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாலும் சரி, அந்த அடிப்படையிலையும் நம்மளோட டீம் வந்து உங்களோட ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் தேவை அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து காஸ்ட் டீட்டெயில்ஸ், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். வேணுங்கிற பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் பேப்பருக்கான ஸ்டடி மெட்டீரியல் வந்துடும். இல்லை எனக்கு வந்து பொது அறிவு வேணும், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் மெட்டீரியல் வேணும்னா அதுக்கும் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் விருப்பப்படுறவங்க வந்து இந்த டிஸ்பிளே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்டார்ட் பண்ணி வாங்கி படித்து பயன்பெறலாம். ஸோ நம்ம யாருமே வந்து மெனக்கடலை. ஸோ அந்த கார்ப்பரேஷனுக்கு ஸோ நம்ம டீம் தான் வந்து ஒர்க் பண்ணி இந்த மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஏனோ தானே கிடையாது, சிலபஸை கவர் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த அடிப்பில் தான் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்ம டீட்டெயில்டாக உங்களுக்கு அனுப்புகிறேன், பார்த்துட்டு வாங்கிக்கலாம். ஸோ மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம். சிவில் அப்புறம் வந்து மெக்கானிக்கலுக்கு இந்த வீக்லேயே நம்ம முடிச்சிடுவோம். அதுக்கான ஸ்டடி மெட்டீரியலும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா?